உங்களுக்கு டிராமா வேணும், டிஆர்பி வேணும்னா நாங்க சினிமால நடிச்சு கொடுக்குறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது சோத்தை தான் திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. எனக்கு எரிச்சல் வருது உடனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போய் ரத்தம் கொதிக்குது உடனே பார்க்க. இந்த பிரஸ், மீடியா, பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கொஞ்சம் வருஷமா பண்ணிட்டு இருக்க வேலையை பார்க்கும்போது அவங்க மேல இருக்க நம்பிக்கையும் மரியாதையும் போச்சு. மீடியா அப்படின்றது நம்ம நாட்டோட 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மீடியாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பாதிக்கப்பட்ட மக்களோட குரலா இருந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுறது, இயற்கை பேரழிவுகள்லாம் வரும்போது முக்கியமான தகவல்களை எமர்ஜென்சியா உடனுக்குடனே மக்களுக்கு தெரிவிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வகையில ஊடகம் முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவத்துல இருந்து எங்கேயோ நடக்கிற போர் வரைக்கும் சில நிமிடங்கள்ல நமக்கு தெரிய வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மீடியாவும் செய்தியாளர்களும் தான். ஸோ உண்மையிலேயே அறத்தோட செயல்படுகிற பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், பிரஸ், மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் தான். இந்த மாதிரிலாம் சொல்லி உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சு உங்களை பாராட்டணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை தான். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நியூஸ் கவர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. பெரிய மீடியா பர்சனாலிட்டியோ இல்லை சினிமா பர்சனாலிட்டியோ இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்த உடனே அவங்க வீட்டுக்கு மைக்கவும் கேமராவையும் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே செட்டில் ஆயிடுறீங்க 2 நாளைக்கு. இதை நான் தப்பு சொல்லலை, இதுதான் செய்தியாளர்களுடைய வேலை, கடமையும் கூட. ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அஞ்சலி செலுத்த வர நடிகர், நடிகைகள் வரும்போது அவங்கள கவர் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு அவுட் சைடில் ஒரு ஓரமாக இடத்த பிடிச்சி அந்த ஓரத்தில் இருந்து யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நல்ல ஃபுட்டேஜ் வரணும், ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் டெலிகாஸ்ட் பண்ணணும், நல்ல டிஆர்பி எகிரணும், நல்ல ஆட் ரெவன்யூ கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வீட்டுக்குள்ளே போகிறது, பார்க்க வர்றவங்களை மறைச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது, அவங்கள போய் பார்க்கவே விடாமல் பண்ணுறது, மைக் எடுத்து வாய்க்குள்ள கொண்டு போகிறது, வாயில் வச்சு இடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உன்னை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன், உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டாங்க. இந்த செலிபிரிட்டி பீப்புளெலாம் மக்கள் கிட்ட, ரசிகர்கள் கூட்டத்துல இருந்து கூட ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவாங்க போல. ஆனால் உங்கள் கூட்டத்திலேருந்து தப்பிச்சு போய் அஞ்சலி செலுத்திட்டு வர்றதுக்குள்ள சோகமாக அழுதுகிட்டு போனவங்க கூட ரிட்டர்ன் வரும்போது மூஞ்சியை சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? லூஸ் கூதி மாதிரி தள்ளிலே இருக்கானுங்க ப்ரோ, எல்லாரும் லூஸ் கூதி ப்ரோ. அவங்களாம் வீட்டில் கிளம்பும் போதே இந்த மீடியா கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை தான் ரெடி பண்ணிட்டு வரணும் போல. அந்த இறந்து போனவங்க கூட பழகினவங்க, வாழ்ந்தவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் அவ்வளோ மன கஷ்டத்தில், சோகத்தில் இருப்பாங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கேமராவை தூக்கிட்டு போயிட்டு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அவங்க மூஞ்சி முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும், எவ்வளோ சங்கட்டமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. இது ஒன்றும் பப்ளிக்கில் நடக்கிற சினிமா ஷூட்டிங் கிடையாது. உன் இஷ்டம் இருக்கு, எங்கே வேணாலும் நீ கேமரா வச்சு எடுத்துக்கிறதுக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. அழும்போது மயக்கம் போட்டு விழுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க, ஏன் ட்ரெஸ்ஸு விலகிறது கூட தெரியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு 20 நியூஸ் சேனல்ஸ், 50 யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் போட்டி போட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டேஜை எடுத்து வச்சுக்கிட்டு மயங்கி விழுந்தார், துக்க வீட்டில் சிரித்தார், கதறி துடித்தார் அப்படின்னு நியூஸ் போட்டு டிஆர்பி ஏற்றி உங்களோட ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிக்குவீங்க. இலவு வீட்டில் கூட போயிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி சம்பாதிக்க விரும்புறீங்க பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது தாண்டா உங்க மேல ரொம்ப கடுப்பாகுது. சார் இவனை என்ன பண்ண சார்? சரி, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிரைவசி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு ரிட்டர்ன் வர்றவங்க கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் மைக்கை வச்சு இப்படி கேட்கவே கூடாது. சரி வைக்கிறீங்க, வச்சுட்டு சூத்த முடிட்டு இருக்கணும். அவங்களுக்கு பேச விருப்பம் இருந்தால் வந்து பேசுவாங்க, இல்லைனா போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? சார் அவர் கடைசி அவங்கள்ட்ட என்ன சார் சொன்னார்? இப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அவருடைய இறப்பு? இதை யார் சார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அல்லாதீங்க சார், கேமரா பார்த்து பேசுங்க சார், கேமரா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு மனம் உடஞ்சி போயிருக்க ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு துக்கம் நடந்த வீட்லேயே இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்கன்னா மற்ற இடத்துல உங்களை பற்றி சொல்லவா வேணும்? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பேஷண்ட்டோட பெர்மிஷனே இல்லாமல் வீடியோ எடுக்கிறது. ஒரு கேஸில் போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது குற்றவாளி யாருன்னே நிரூபிக்கப்படாத போது இந்த நபர் தான் குற்றவாளி அப்படின்னு நீங்களே சித்தரிச்சு நியூஸ் போடுறது, வதந்தியை பரப்புறது, உண்மையான செய்திக்கும் ஒருத்தவர் சொல்ற கருத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை தெளிவாக போடாமல் மக்கள் அதுதான் உண்மைன்னு வேற நம்புறாங்க. அவங்கள குழப்பி விடுறீங்க. செலிபிரிட்டி பீப்புள் கிட்ட போயிட்டு அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம் பற்றி கேள்வி கேட்கறது, உங்களோட டிஆர்பிக்காக தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள கடுப்பேற்றி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட சேனலில் பரப்பி விடுறது.
தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. ஐ அம் பீயிங் டார்கெட்டட். உங்களுக்கு ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுத்ததோட நோக்கம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த விதத்தில் நரேட்டிவ் செட் பண்ணணும்னு தோணுதோ அந்த விதத்தில் நீங்கள் ஃபேக்காக செட் பண்ணி விட்டுக்க வேண்டியது. ஏதோ ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி பேட்டியில் ஏதோ ஒன்று சொன்னால் அது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்களோ இல்லை சம்திங் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு சம்திங் லைக் தட். அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. ஸோ அதனால் சரி ஓகே இதனால வம்பா இருக்குன்ட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அது வந்து ஒரு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் பண்ணுற எச்ச பிஹேவியர்ஸை. ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாட்டாங்க மொகரை போடாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே பாக்கியராஜ் சார் வீட்டில் நேற்று நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் ஒஸ்டான பிஹேவியர். அதுக்காகவும் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். நான் கையெடுத்து கூப்பிடுறேன். சினிமா நீங்க தொழில். ஆனா மனுஷங்க உங்களுக்கு டிராமா வேணும், டிஆர்பி வேணும்னா நாங்க சினிமால நடிச்சு கொடுக்குறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க சார். ஏண்டா இறந்து போனவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா நாங்கள் நடிச்சு தர்றோம், இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சோண்டு ப்ரைவசி மட்டும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கிளறி அழுகிற நிலைமைக்கு போகிற மாதிரி வச்சுட்டீங்களேடா. மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குலாம்? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இந்த லெவலுக்கு இறங்கி நியூஸ் கவர் பண்ணணுமா? இது இப்போ மட்டும் இல்லை, பல விஷயங்கள்ல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாரதி ராஜா சார் இறந்தப்போ கூட அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா சார் போயிருப்பாரு. அவருக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோ எடுத்துட்டே ஒரு நபர் வந்திருப்பாரு. அவர் பிடிச்சி திட்டிருப்பாரு. பாரதி ராஜாக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்த தியாகராஜ குமாரராஜா மீடியாவை பார்த்து அசிங்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. போதும்டா போதும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை மீறி போகாதீங்க. நீங்க இப்படி பண்ண பிரஸ் மீடியா மேல இருக்க நல்ல பேரு நம்பிக்கை எல்லாமே போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக நியூஸ் போடுற மாதிரி தெரியல. உங்க சேனலோட பரபரப்பு டிஆர்பியோட பசிக்காக வெறி பிடிச்ச மாதிரி இந்த வரம்பு மீறிய செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரஸ் மீடியா செய்தியாளர்கள் இவங்கெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவசியமானவங்களும் கூட. ஆனால் நியூஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வெறியில் பாதிக்கப்பட்ட மனிதர்களோட ப்ரைவசி, ரெஸ்பெக்ட், அவங்களோட ஃபீலிங்ஸ் இதெல்லாம் மதிக்காமல் ஓவராக போகக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல பத்திரிகையாளருக்கும் பத்திரிகைக்கும் அழகு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் உங்கள் சேனலுக்கு டிஆர்பி நல்லா வரலாம், ஆனால் மக்கள்கிட்ட இருக்க நம்பிக்கை போயிட்டா அதை மறுபடியும் கொண்டு வர்றது கஷ்டம். ஒரு நல்ல செய்தியாளர்னா எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்றது தெரியணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்போடவும் நடந்துக்கணும். மைக் இருந்தால் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற உரிமையெல்லாம் கிடையாது. நியூஸ் கவர் பண்ணுறது ஒரு கடமை. அதே சமயம் மனிதர்களுக்கு மதிப்பளித்து மனிதநேயத்தோடு நடந்துக்கிறது அதை விட பெரிய கடமை. இன்னைக்கு கேமரா முன்னாடி நிற்கிறது வேற யாரோ தான், ஆனால் நாளைக்கு அது நம்மளாவும் இருக்கலாம். அதனால ஒவ்வொரு நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட வலிகளையும் ஃபீலிங்ஸையும் மதிச்சு நடங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த வீடியோவில் நான் உணர்ச்சி வசப்பட்டு சில தப்பான வார்த்தைகளையும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இந்த மாதிரி பண்ணுற ஒரு சில நியூஸ் சேனல்ஸ், பத்திரிகையாளர்கள், யூடியூப் சேனல்ஸ் இவங்ககிட்டலாம் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மனிதநேயத்தோடு நடந்துக்கோங்க, மரியாதையோடு நடந்துக்கோங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி நியூஸ் வரும்போதெல்லாம், வீடியோஸ் வரும்போதெல்லாம் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா மக்களோட குமுறலும் இதே மாதிரி தான் இருக்குது. நான் எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கணும் அதே நிலைமையில தான் மக்களோட மனநிலையும் இருந்துட்டு இருக்கு. அதனால உங்கள் சார்பாக நான் இந்த வீடியோவை பேசியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில பிரஸ் மீடியாவோட இந்த டிஆர்பி மனநிலை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பார்த்துனாச்சு திருந்துறாங்களான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.